இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை யூதா என்ற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நம்ம மாம்சத்தில் இருக்கிற சில கரைகள், சில வஸ்திரங்கள், அதை வெறுத்து தள்ளு. நமக்கு தெரியாமலே சில பாவ கரைகள், சில பாவ வஸ்திரங்கள், சில பாவ சுபாவங்கள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வெறுத்து தள்ளுன்றாரு. இதை வெறுத்து தள்ளுனா தான் தேவனுடைய சமூகத்தில், அவர் சமூகத்தில் போய் நம்ம நிற்க முடியும். சில பாவ கரைகள், சில பாவ வஸ்திரங்கள், சுபாவங்கள் நமக்குள் இருக்கும்போது நம்ம ஒரு காலத்திலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் 24வது வருஷம் சொல்லுகிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஆமென். நீங்க வழுவாதபடிக்கு, விழாதபடிக்கு உங்களை காக்க ஒரு மகிமை உள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற பாவ கரைகளை, பாவ வஸ்திரங்களை நீங்கள் வெறுத்து தள்ளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறீர்களோ, தேவையில்லாத காரியங்களை வெறுத்து தள்ளுகிறீர்களோ, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் யார் வெறுத்து தள்ளுகிறீர்களோ, உங்களை காக்கவும் சன்னிதானத்திலே நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இயேசு இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை மூலமாய் தேவன் என்னோடு பேசினார் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.